ஹலோ வெல்கம் மம்மி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லோருக்கும். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இரவு நேரம் வணக்கம். வாங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நைட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரவை தான் செய்ய போகிறேன். ரவை உப்புமா, ரவை தான் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன். ரவை உப்புமா தான். ரவை எவ்வளோ இது? ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் போதும். இதுக்கு மேலே சாப்பிட மாட்டோம், அவ்வளோதான் சாப்பிடுவோம். அது என்ன கீழெல்லாம் என்ன வச்சுருக்கீங்க? கீழே என்ன வச்சுருக்கீங்க? அது ஜாமான்ல அது விளக்கிட்டு பெரிய ஜாமான் இருக்குதெல்லாம் அதில் வச்சுருக்கேன். இது ரவையை கிண்டிக்குவோம். ரவை கிண்டுறோம்னா எப்படி கிச்சனில் குட்டிக்கணும், கொட்டாமல் கிண்ட முடியாது. கொட்டாமல் எப்படி சிந்திடும், அதை அல்றதுக்குள்ளேயும் பெரும்பாடு. ரவைக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடவே ஊற்றும், அப்போதான் நல்லா இருக்கும். டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம், எண்ணெய் நெய் கொஞ்சம் கூட இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் ரவை. என்கிட்டையும் இருக்குது, நான் ஊற்றிட்டேன். கடலைப்பருப்பு கடுகு போடுறேன். கடலைப்பருப்பு கடுகு, கடலைப்பருப்பு போடுவோம் ரவைக்கு. வெங்காயம், வெங்காயம் சிறிதளவு. அப்பெல்லாம் இரும்பு இருக்குல்ல, உப்புமா கிண்டுவாரு. எனக்கு எப்பயும் அவங்க ஞாபகம் வரும். சூப்பராக இருக்கும் அரிசி உப்புமா, ஒட்டவே விட்டாதுப்பா. அரிசி உப்புமா அப்படி கிண்டுவாரு, ஒட்டவே விட்டாது. எண்ணெய் கொஞ்சம் நல்லா தளிர ஊற்றி, இரும்பு இருக்கு சட்டியில். இப்போதான் இரும்பு இருக்கு சட்டியே நம்ம யூஸ் பண்ணலையே. அதில் கிண்டுவாங்க, அப்படியே ஒட்டவே விட்டாது. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்படி கொஞ்சம் தரமாட்டாங்களா, அவங்க கொஞ்சம் தான் கிண்டுவாங்க. நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தரமாட்டாங்களான்னு இருக்கும். அவங்க நைட்டு சுட சுட உப்புமாவெல்லாம் கிண்டி சாப்பிட்டுட்டு பால் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுத்துருவாங்க. எங்க அப்பத்தா உங்களுக்கெல்லாம் தரமாட்டாங்க? எங்களுக்கெல்லாம் தரமாட்டாங்க. நாங்கள் மத்தியானம் வடித்து சோத்து கஞ்சி சாப்பிட்டுட்டு. அதுக்கு நீங்கள்லாம் உங்கள் அம்மா கண்ட்ரோலில் இருக்கீங்க? ஆமாம், எங்கள் அம்மா கண்ட்ரோலில். அவங்க நல்லா பண்ணி சாப்பிடுவாங்க அப்போ. அதெல்லாம் நினச்சி ஆசையாக இருக்கு. அப்படி இருக்கட்டிலே ஒட்டாது, அப்படி இருக்கும் உப்புமா. அரிசி உப்புமா தான் நல்லா இருக்கும். அதுக்கு தொட்டுக்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, சும்மாவே சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். அவங்கெல்லாம் சாப்பிட்றதுன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. சாயந்தரம் ஆனால் முறுக்கு, மனோலம், அதிரசம் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு மாடிப்படியில் உட்காந்துக்கிட்டே சாப்பிடுவாரு. கீழே இறங்கி வந்தா எல்லா பேரம்பேத்திகளுக்கும் கொடுக்கணும்னு மாடிப்படியில் உட்காந்துக்கிட்டே சாப்பிடுவாரு. பேரம்பேத்தி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஒன்று கொடுத்தா கூட நிறைய போயிடும். அவங்க சேஃப்டியாக வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அதிரசம் எல்லாம் அப்போ போடுற மாதிரி வரவே வராது, சூப்பராக இருக்கும் அதிரசம். இப்போல்லாம் என்னத்த அதிரசம், இப்போ அதில் ரவையெல்லாம் போட்டுலாம் அதிரசம் செஞ்சு விட்றாங்க. அதிரசம் ஆகல, அப்போ பண்ணுறதே அதிரசமெல்லாம். இது கொட்டுறதில்ல ஒரு டேஸ்ட்டு, கொட்டிக்கிட்டே கிண்டணும். ஆமாம், இதை ஒரு சைடு கொட்டணும், ஒரு சைடு கிண்டணும், ஒரு சைடு கொட்டணும், ஒரு சைடு கிண்டணும். இந்த மாதிரி கட்டி பற்றாமல் கிண்டணும். கட்டி பற்றாமல் கிண்டிக்கொண்டே இருக்க வேண்டும்.
சிம்மில் வச்சிடணும், உடனே சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் ரவை உப்புமா ரெடி. சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கிளறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ரவை உப்புமா. வள்ளிக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே ஏன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டலில் தான் இன்னைக்கு நிறைய நேரம் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போய் எனக்கு தலைவலியாக இருந்துச்சு. அதுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் தலையில் நீர் கொண்டுக்குச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காரு டாக்டர். நேற்று இன்னைக்கும் மெனக்கிட்டு ஹாஸ்பிட்டலே போய் இன்னைக்கு பூரா நின்னோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நேற்று அதனால லஞ்ச் போட முடியல. மதியம் லஞ்சும் போட முடியல, நேற்றும் லஞ்சு போட முடியல. நாங்களே கடையில் தான் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க மதியம்? மதியம் சாதம் ஒரு மிஸ்ஸில் போய் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு சாதம். கல்ச்சர் தான், அதில் தான் சாதம் நல்லா இருந்துச்சு. ஆனால் சோத்துக்கு உப்பு போட்டே வடிச்சிருந்தாங்க சாதம். வெள்ளை ரைஸு உப்பு போட்டு வடிச்சிருந்தாங்க. சாம்பார், ரசம், தயிர், ஊறுகாய், அப்புறம் என்ன கேரட்டு, முட்டைக்கோசு பொரியல், வெண்டிக்காய் மண்டி, அப்புறம் என்ன, அப்புறம் தயிர். அதே தயிர் தான். சாம்பார் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் நல்லா இருந்துச்சு. நான் சும்மா தயிர் சாதம் வாங்கிட்டேன். மிதமாக டேஸ்ட்டு அளவாக இருந்துச்சு. ரொம்ப காரம் இல்லை, ரொம்ப இது இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நார்மலாக வீட்டில் சமைக்கிற மாதிரி. ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது. இந்த சிக்கன் ரைஸ்லலாம் அள்ளி காரத்தை போடுறாங்க, அது மாதிரிலாம் இருந்தால் சாப்பிட முடியாது. அப்புறம் அப்படியே என்ன சமைச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் நான் இப்போ இது போடுறதே இல்லை, அது என்ன ஷார்ட்ஸே போடுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு நல்லா இல்லைன்னா அதெல்லாம் விட்டுட்டேன். உங்களுக்கு திடீர்னு எப்படி மம்மி தலைவலி வந்துச்சு? அதான் நான் ஒரு நாள் பொடுக்காக வேண்டி லெமனை தேய்ச்சி குளித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். லெமனை தேய்ச்சி கொஞ்சம் நேரம் தலையில் வச்சுட்டு அது கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு குளித்தேன்னா அது தலையில் குளிச்சுட்டு அன்னைக்கே நாங்கள் வண்டியில் 2 வீலரில் காரைக்குடி வரைக்கும் போயிட்டோம். காரைக்குடி வரைக்கும் போனால் வெயில் பூரா என் தலையில் தான். அதை உள்ளே நீர் கொண்டுச்சு அப்படியே ஃபுல்லாக. வெயில் கொண்டது தலைவலி வந்துச்சு. வெயில வேற தலைக்கு அடிக்க சொல்ல வேண்டியது. நீங்கள் எதுவும் கவசம் எதுவும் அணிந்து செல்ல? கவசம் எல்லாம் அணியலை. இப்படிலாம் நான் நிறைய வெயில் எல்லாம் போயிருக்கேன் முன்னாடிலாம். அதனால நான் இப்படிலாம் ஆகும்னு நினைக்கல. வயசு ஆக ஆகாத எல்லாமே பண்ணுது. முன்னாடிலாம் நான் நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கீங்களா வெயிலில் நிறைய போயிருக்கேன். அப்பெல்லாம் ஒன்றும் ஆனதில்லை. இப்போதான் இப்படிலாம் வயசாக நமக்கு ஸ்ட்ரென்த்து குறையுது ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டியாக தான் இருக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து. வள்ளிக்கு நம்மளுக்கு ஆதரவு கூட்டிக்கிட்டே வருது. நல்லா கமெண்ட் போடுறாங்க எல்லாருமே, நிறைய பேர். ஆனால் நாங்கள் தான் உங்களுக்கு குட்டாக எதுவும் கொடுக்குறோமா என்னன்னு தெரியல. குட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உடம்பு சூழ்நிலை சரியாக வர மாட்டேங்குது. ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி அதை வெள்ளைப்பணி யாரெல்லாம் சுடலாம்னு நினைக்கிறேன். சுட்டாக செஞ்சு காட்டலாம்னு. ஆனால் எனக்கு உடல்நிலை ஒத்து வர மாட்டேங்குது. வெள்ளைப்பணி யாரம், கந்தரப்பம், அப்புறம் வடை தான் எல்லாரும் சுடுவாங்க. வெள்ளைப்பணி யாரும் கந்தரப்பம் தான் நம்ம செட்டிநாட்டுது. கந்தரப்பத்துக்கு வெந்தயம் போட்டு கொஞ்சம் புழுங்கரிசி கொஞ்சம் பச்சரிசி போட்டு ஆட்டணும். ஆட்டினா கந்தரப்பம். வெல்லம் போட்டு ஆட்டணும். இது என்ன இந்த மாவு துணி எப்போ சுற்றியே வச்சுருக்கீங்க? அதையும் புட்டை வைக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நல்ல நேரத்தில் இடிச்சிருப்பேன் போல். இடிச்சதுலேருந்தே எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அது அப்படியே இருக்கு.
நாளைக்கு தான் வீட்டில் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் தான் அதெல்லாம் ஏதாவது செய்யணும். புட்டு வைக்க முடியாது இனிமேலாம் அந்த மாவை. இனிமேல் அது வேறு ஏதாவது செய்யணும். வேறு எதுக்காவது சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கணும். ஆமாம், வேறு எதுக்காவது சேர்த்துக்கலாம். இனிமேல் புட்டெல்லாம் இடித்த உடனே வறுத்து விட்டு மறுநாள் வைக்கணும். மாவை வறுத்துடணும், வறுத்து விட்டு மறுநாள் வைக்கணும். கேரளாவிலலாம் அப்படித்தான் செய்வார். உப்பு போட்டு பிணைஞ்சி விட்டு அள்ளி வைப்பாங்க அந்த புட்டு குடத்தில். தனுசு ராசிக்கெல்லாம் கஞ்சனூர் கோயில் போக சொல்லியிருக்காரு செல்வி. கஞ்சனூர் எதுக்காக? இந்த இது சனிப்பயிற்சிக்கு. அடுத்த மாதம் தானே சனிப்பயிற்சி? சனிப்பயிற்சிக்கு உள்ளே போயிட்டு வர சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ போனால் நல்லாயிருக்கும். அடுத்த மாதம்தாங்கிறாங்க. ஒரு சிலர் என்னமோ பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கமோ என்னமோப்படி அப்புறம் அடுத்த வருஷம் தான் வருதுங்கிறாங்க. இதில் எது சரி எது தப்புன்னு தெரியல. இல்லை, ஒரு மாதம் தான் தள்ளி வரும். தெரியல. 2 பஞ்சாங்கப்படியும் ஒரு மாதம் வந்து ஒரு பஞ்சாங்கப்படி மார்ச்சில் வந்துடுது, ஒரு பஞ்சாங்கப்படி ஏப்ரலில் வருது. ஏப்ரலில் வருது குரு பயிற்சி. மே மாதம் குரு பயிற்சி. வேர்க்கு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலாம் கிச்சனில் விட நிற்க முடியாது, ஒரு வெயில் அப்படி வேர்க்குது. ஆனால் எங்களுக்கு இந்த ஜன்னலில் நல்லா காற்று வரும். வெண்டிலேஷன் நல்லா காற்று வரும். இங்கே நின்னோம்னா நல்லா குழுக்குழுன்னு காற்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். 3 அடுக்கு ஜன்னல் மாதிரி வச்சுருக்கோம். 3 அடுக்கு நல்லா காற்று வரும். இந்த இடம் இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டா காற்று வரும். அந்த ஜன்னல் தான் ஓப்பனே பண்ணுறது இல்லை. இல்லைன்னா சமைக்கல மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி. ஆமாம். இங்கே பாரு ஒத்தத்தையா புல்லுன்னு வந்துருச்சு. ரவாக்குமா மல்லிகை நம்ம கத்தியெல்லாம் அங்கங்கே பிடிச்சிருக்கீங்க. எடுத்து வைக்கணும். விளக்குக்கு திரி மாற்றணும். மாற்றிடுவேன். அந்த ரேக் ஃபுல்லாக ஊதா டப்பியா? ஆமாம், அந்த ரேக் ஃபுல்லாக ஊதா டப்பி. இது ஃபுல்லாக கருப்பு டப்பி. இது ஃபுல்லாக கருப்பு டப்பி மக்களே. ஆமாம். இதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதேன். மீஷோ. ரொம்ப ஒன்றும் கூட இல்லை, அதனால் வாங்கிட்டு அப்பப்போ மாற்றிக்கலாம். இப்போவுமே ஆஃபர் போட்டிருக்காங்க, 50% ஆஃபரா. அப்படியா? 12 டப்பா வந்து நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம்? 400 300 தான். நம்ம வாங்கினது கூட 575 இது ஆஃபர் போட்டிருக்காங்க. ஓ, 12 டப்பா. அன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், அப்புறம் விட்டுட்டேன். வேண்டாம். சில்வர் சம்பளம்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறது? இந்த அதுக்குள்ளேலாம் சில்வர் சம்பளம் நிறைய இருக்குது. இந்த மேலெலாம் அடுக்கி வச்சு. மேலெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். சில்வராக நிறைய இருக்குது. சில்வரை விட்டுட்டு பிளாஸ்டிக்கில் வச்சுக்கிட்டேன். இன்னொன்று இந்த பாருங்க, இந்த சம்பளமே நிறைய இருக்குது. இந்த மாதிரி சம்பளம் தான் நாங்கள், இந்த மாதிரி சம்பளம் நிறைய இருக்குது மேலே. ஆனால் இதுலலாம் என்ன வச்சுருக்கோம்னு தெரியாது. அதனால அந்த அதில் என்ன இந்த பார்த்த வெளியே பார்த்தா இதில் ஜீனி இருக்குது, இதில் உளுந்தம்பருப்பு இருக்குது, இதில் பாசி பருப்பு இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால் சாமிக்கு விளக்கு திரி மாற்றிட்டேன். அங்கே மாற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், சிவன் ராத்திரிக்கு முன்னாடியே இவ்வளோ வேர்த்து ஊற்றுது பாருங்க. சிவன் ராத்திரியிலன்னா உங்களுக்கு பனியே போகும் பாக்க. இப்போவே வேர்க்குது பயங்கரமாக. இனிமேலாம் இருக்கவே முடியாது. ஏன் கிச்சனில் ஃபேன் போட்டால் தப்பா? கிச்சனில் ஃபேன் போடுறாங்க ஒரு இப்போ உள்ளவங்கலாம்.
கிச்சன்லையும் ஃபேன் போடுவோம். இப்போ வந்து யாருமே திட்டு இப்படி வச்சு கட்டல, நடுவில் திட்டு, அங்கிட்டும் இங்கிட்டும் போய்க்கலாம் வந்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டியிருக்கீங்க, நம்ம வந்து இப்படி இல்லை கட்டியிருக்கோம். ஆமாம். இதிலேருந்து வர்ற தண்ணி வந்து இங்கிட்டு விழுகாத மாதிரி, ஆமாம், அந்த மாதிரி கட்டியிருக்கோம் திட்டு. அந்த சைடே போய் விழுந்துடும், கழுவி விட்டாலும். இல்லை இப்போ இந்த வசந்தாச்சி வீடெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னா நடுவில் இந்த திட்டு, அடுப்பு திட்டு நடுவில் இங்கிட்ட இங்கிட்ட போய்க்கலாம் வந்துக்கலாம், இங்கிட்ட இருந்து கூட திறக்கி விடலாம், அங்கிட்ட இருந்து கூட திறக்கி விட்டுக்கலாம், சமைக்கலாம். ஓ, சென்டர்ல கிச்சன் இது, இந்த திட்டு சுத்திலும் ஒரு பெஞ்சு போட்டிருக்க மாதிரி இருக்கு அவங்களுக்கு திட்ட பார்த்தா. அப்படிதான் வைக்கிறாங்க இப்பெல்லாம். நம்மளாம் கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் இதெல்லாம். இது உங்களுக்கு கன்வீனியன்டா தானே இருக்கு? இது கன்வீனியன்டா தான் இருக்கு, அது இன்னும் கன்வீனியன்டா இருக்கும். எப்படி அது சுத்தி கித்தி வந்து சுட்டுக்க மாட்டான், அதெல்லாம் பண்ண மாட்டோமா? வீடு கொஞ்சம் கிச்சன் கொஞ்சம் நல்ல விசாலமா இருக்கும். நிறைய பேர் ராயவரத்துல இப்படித்தான் வச்சிருக்காரு. வசந்தாச்சி வீடெல்லாம் சோலை பண்ணி வீடெல்லாம் அப்படித்தான் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரவை உப்புமா, சுட சுட ரவை உப்புமா. காலையில் வச்ச புதினா சட்னியை நான் தொட்டுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு மட்டும்தான். நான் ஜீனி தான் தொட்டுக்குவேன், எனக்கு அல்சர் இருக்கனால. ஏன் நைட்டு தொட்டுக்கிறதே இல்லையா? நைட்டு தொட்டுக்கிறதே இல்லை, எனக்கு உடம்பு மாத்திரையெல்லாம் போடுறதுனால இதாகிடும், அதனால போடுறது சாப்பிட்றது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட் ரவை உப்புமா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை.